அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற சனிக்கிழமை கார்த்திகை 15 அமாவாசை வழிபாட்டின் பலன்கள் பற்றி பார்க்கலாம். கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு எந்த அளவிற்கு விசேஷம் உள்ளதோ அதேபோல் கார்த்திகை அமாவாசைக்கும் பல சிறப்புகள் உள்ளதாக முன்னோர்கள் கூறியுள்ளனர். பார்க்கடலில் லட்சுமி தேவி அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. லட்சுமி தேவி அவதாரம் எடுத்த நாள் கார்த்திகை மாத அமாவாசை தினமாகும். இந்நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். கார்த்திகை அமாவாசை தினத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது குறித்து இங்கே காண்போம். அதேபோல் கார்த்திகை அமாவாசை தினத்தன்று குளம், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் புனித நீராடினால் கங்கைக்குச் சென்று நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பசு, காகம் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு உணவளித்த பின்னர் ஆதரவு இல்லாமல் இருக்கும் மக்களுக்கு அன்னதானம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. கார்த்திகை அமாவாசை தினத்தன்று விரதம் இருந்து அரச மரத்தைச் சுற்றி வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர். கார்த்திகை அமாவாசை நாளில்தான் பார்க்கடலில் இருந்து அன்னை மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. மகாலட்சுமி பொதுவாக அஷ்டலட்சுமி வடிவத்தில் வணங்கப்படுகிறாள். நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு அமைய இவர்கள் அருள் தேவை. மகாலட்சுமியே தன்னை அஷ்ட சக்திகளாக பிரித்துக் கொண்டு அருள் பாலிக்கிறாள். அஷ்டலட்சுமிகள் 1. ஆதிலட்சுமி 2. தானியலட்சுமி 3. தைரியலட்சுமி 4. கஜலட்சுமி 5. சந்தானலட்சுமி 6. விஜயலட்சுமி 7. வித்யாலட்சுமி 8. தனலட்சுமியூர் ஆகிய தெய்வங்களுக்கு உகந்த மாதம். ஆகையால் முன்னோர்களையும் குல தெய்வங்களையும் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசியை பெறுங்கள்.